அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை வீணாக கழிக்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்க பேச்சுக்களை பேசி நாம் இங்கே கழிச்சுக்கிட்டு வரோம் வாரம். இன்றைய தினம் நாம் பேசுகிறதுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா, இஸ்லாத்தில் எனக்கு பிடித்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன கவர்ந்தது இஸ்லாம், அதை கவர்ந்து நான் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை, இதுவும் என்னை கவர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம படிக்கிற டைமில் 11ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு படிக்கிற டைமில் தான் இந்த இஸ்லாம் நம்மள்கிட்ட காதில் சேருது. அதுக்கு முன்னாடி கடவுளை பற்றி ஞானம் நமக்கு கிடையாது, அந்த அறிவு நமக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்பொழுது ஏகப்பட்ட எதிர்கேள்விகள் கேட்டோம், அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டு வந்தோம். ஒரு கடவுள் கொள்கையை பற்றி பேசும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கடவுள்னே நான் நம்பிக்கிட்டு போகிறேனே, எல்லா மார்க்கத்துலையும் அதுதானே சொல்லுவோம். பகவத்கீதையை நீங்கள் கோட் பண்ணி காட்டுவாங்க, இதுலேயும் ஒரு கடவுள் கோட்பாடை பற்றி சொல்லுது. பைபிளை பற்றி பேசுவாங்க, தேவன் ஒருத்தன்தான். மற்ற எல்லா வேதங்கள்லேயுமே கடவுள் ஒருத்தன்னு தான் மென்ஷன் பண்ணி காட்டுது. சில வசனங்கள் திரித்து இருந்தாலுமே கடவுள் ஒருத்தன் தான் அப்படின்னு காட்டுறதுனால நான் அப்படியே கடவுள் ஒருத்தனே ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், என்ன தப்பு அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு வந்தோம். எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி இரட்டை கருத்து வச்சு நம்ம பேசிட்டு வரோம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியல என்னால். அது என்னன்னா, இந்த நீதி வழங்குகிற நாள், மறுமை நாள். இந்த மறுமை நாளை இறைவன் வகுத்து வச்சிருக்கிற விதம் மற்ற எந்த மார்க்கத்துலேயும் கிடையாது. இதை நம்ம சிந்திக்கும் பொழுது தான், இதை பற்றி சொல்லும் பொழுது தான் நமக்கு திடுக்கிடுச்சு, இந்த மாதிரி வசனங்கள்லாம் எப்படி இருக்குது, எப்படி இதை பற்றி சொல்கிறது. கண்டிப்பாக மனுஷனாக இருக்க முடியாது. எத்தனையோ வாதங்கள் அறிவியல் பூர்வமாக வைக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம நார்மலாகவே இருக்கலாமே. அந்த அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்களே, கடவுள் ஒருத்தனை மட்டும் நம்பி வாழ்க்கையை நகர்த்துறது, எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இஸ்லாமை வாழ்வியெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த வித மார்க்கத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பவர் இருக்குன்னு நம்பிட்டு அப்படியே வாழ்க்கையை நகர்த்திட்டு போவாங்க. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நம்ம நகரும்போது, நீ நாளைக்கே மரணிச்சிட்டனா, என்னோடய அண்ணன் கேட்குறாரு, அவர் டேவிட்ன்றவர் கேட்குறாரு, நீ நாளைக்கே இன்கேஸ் மரணிச்சிட்டனா நீ என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன நிலை ஏற்படும்? ஒன்றும் ஏற்படாது, அப்படியே போக வேண்டியது தான். அப்படி கிடையாது. அவர் சொல்கிறார், அப்படி கிடையாது, நீ நிச்சயமாக உயிர் தெழுவ, நீ திரும்பவும் உன்னை கடவுள் உயிர்ப்பிச்சு உன்னை நன்மை தீமையை பற்றி விசாரித்து அதுக்கு உனக்கு பரிசு கொடுப்பான், எல்லாம் தண்டனையை கொடுப்பான். அப்படி இது எந்த வகையில் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம போயிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு கேள்வி வருது, என்னடா கெட்டவன்லாம் நல்லா வாழ்கிறான் இந்த உலகத்தில், தப்பு பண்ணுறவன் எல்லாரும் நல்லா இருக்கானே, இது என்ன நீதி, இது ஒன்றும் புரியலையே, எப்படி கடவுள் இருந்தால் எப்படி இப்படி நடக்கும் அப்படின்ற சிந்தனையில் அவர்கிட்ட எதிர்கேள்வி வைக்கிறோம். நம்ம எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி இருந்தால்? அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த உலகத்தில் கெட்டவன் நல்லா இருக்கிறதும் நல்லவன் நியாயமாக நடக்கிறதும் ரொம்ப ஒடுக்கப்படுறதும் அவன் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறதும் இந்த உலகத்தில் நடக்குது இல்லையா? ஒருத்தன் திருடி பிழைக்கிறான், சொத்தை அபகரித்து வாழ்கிறான், எல்லா விஷயங்கள் என்ன பண்ணாலுமே அவன் அப்படியே நல்லவனாக நல்லா வாழ்ந்து சீரும் செழிப்புமாக மரணிச்சிடறான். அவன் சந்ததிக்கும் சொத்துக்களை சேர்த்து வச்சிடறான், எல்லாமே பண்ணிட்டு போயிடுறான். இது என்ன வகையில் நியாயமாக இருக்கும்? நீங்கள் நல்லா வாழ்ந்தது உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆமாம் கரெக்டு தான், புரியலையே. அப்போ மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீங்க, இறந்ததுக்கப்புறம் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டாண்ட பேக் சைடு சுடுகாடு இருக்கும், சுடுகாட்டு பக்கத்தில் தான் நம்மளோட வீடு, ஸ்லம்மு, மூலகொத்தலம் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, அந்த எலும்பு கூடு எல்லாமே பக்கத்துலேயே பார்த்து பழகினவங்க. அப்போ நம்ம அதை பார்த்து அந்த எலும்பு கூடு அதெல்லாம் பார்த்து கேட்குறோம், இந்த மாதிரி நாங்கள் ஆயிடுவோமே, மக்கி மண்ணாக போயிடுவோம். எலும்பு இருக்குது, எலும்பே மக்கி போயிடுது, இப்படி ஆனப்புறமும் நம்ம உயிர் தேவைப்படுவோமா அப்படின்னு நான் அதை உதாரணம் சொல்லி கேட்குறேன் அவர்கிட்ட. அப்போது இந்த குரானை பிரித்து காட்டி இந்தா இதை படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை காட்டுறாரு. அதில் என்ன இருக்குன்னா, அந்த குரான் வசனத்தில், நபியே உம்மிடம் அவர்கள் கேட்குறாங்க, என்னென்னு கேட்குறாங்க, நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் இறந்து மக்கி மண்ணோடு போயிட்டாலுமா அவங்க கடவுள் உங்களை எழுப்புவான்? இது ஒரு கேலிக்குரியதா இல்லையா? இது எப்படி நடக்கும்? மண்ணாக மக்கி போயிடுவோமே, எங்களை கடவுள் எழுப்புவாரா, உயிர்த்து எழுப்புவாரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லாத அற்பமான விந்து துளியிலேருந்து நான் உங்களை படைத்தேன், சிந்திக்க மாட்டீங்களா நீங்கள்? விந்து துளினா என்ன? அது அந்த ஸ்பெர்ம் ஒரு துளியிலேயே 30 லட்சம் குழந்தைகளை உண்டு பண்ணுற அளவுக்கு அதில் சக்தி இருக்குது.
அதில் பொட்டென்ஷியல் இருக்குது. அதில் ஒரே ஒரு விந்து துளி கிடையாது, விந்து அணு தான் ஒன்று போகுது, ஒன்று கண்ணுக்கு தெரியாதது. அதுதான் போயிட்டு இங்கே எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் இத்தனை 700-800 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோன்னா அந்த ஒரே ஒரு அந்த மைக்ரோ ரொம்ப ரொம்ப சின்ன அணு சைஸில் இருக்கக்கூடிய அந்த விந்து துளியில் தான்ப்பா அவங்கள படைத்தேன். இது ஈஸியாக நீ எலும்பாக போனாலும் உன்னை உருவாக்குறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது. எத்தனையோ வசனங்களை காட்டுறாரு. வானங்களை படைக்கிறது கஷ்டமா, உன்னை படைக்கிறது கஷ்டமா, சிந்திச்சு பார்க்க மாட்டியா நீன்ற என்ன நான் ஆடி போயிடுறேன் அந்த வசனத்தை படித்து. என்னங்க நம்ம கேட்ட கேள்விக்கு அப்படியே கடவுள் நம்மள்கிட்ட நேரடியாக பதில் சொல்கிற மாதிரி இருக்க, நெத்தி போட்டில் அடித்து பேசுகிற மாதிரி இருக்க. உண்மைதானே இது? நீ என்ன அப்போ எனக்கு 16 வயசு, அவர் கேட்குறாரு 16 வயசு உனக்கு, 17 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? எங்கேயுமே இல்லை, தெரியல. 100 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருப்ப? தெரியல. ஒன்றுமே இல்லாத இவ்வளோ பெரிய சைஸில் வந்து உட்காந்து பேசுகிற, உன்னை உருவாக்க முடியாதா திரும்ப கடவுளுக்கு? அறிவியல் ரீதியாகவே பார்த்தோன்னா ஒருத்தன் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுறான்னா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு ஒரு மொபைலை கண்டுபிடிக்கிறான், ஒரு பெரிய கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறான்னா பயங்கரமாக வந்து அவர் ரிசர்ச் பண்ணணும், நிறைய இன்ஜினியர்ஸை கூப்பிடணும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நேரத்தை செலவிடணும், பல பில்லியன் பொருட்களை முதல்ல அந்த பொருளை அவன் உற்பத்தி பண்ணுறான்னா, உலகத்தில் எவனுமே பார்த்திராத அவனுக்குள்ள ஒரு ஐடியாவை செய்கிறான்னா நிறைய உழைப்பு செய்வான். உழைப்பு செஞ்சுட்டு அதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு வெளிப்படுத்துவான். காட்டும் பொழுது அந்த பொருள் அழிஞ்சு போயிடுது. எத்தனை வந்து டிஸ்பிளே பண்ணுறான், மக்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறான், இதை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறதுன்னு காட்டுறான்னா அவன் எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆகி முடிச்சு எல்லாத்தையும் முடித்து ஓகே இதான் சரின்னு கொண்டு வரான். எத்தனையோ வருஷங்கள் ஃபெயிலியர் ஆகி கொண்டு வந்து காட்டும் பொழுது அந்த பொருள் ஏதோ ஒரு நனைஞ்சிட்டோ இல்லை அழிஞ்சு போயிடுச்சோ எரிஞ்சு போயிடுச்சோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பொருளை அவன் திருப்பி உருவாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி உலக ரீதியாக பார்த்தனா. ஏன்னா முதல்ல கண்டுபிடிக்கும் போது தான் அவன் ரொம்ப சிந்திச்சு ஆழமாக ஃபெயிலியர் ஆகி பண்ணுவான். ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி படைச்சிட்டான்னா திரும்ப அவன் மோல்டு பண்ணி ரெடி பண்ணி போய்கிட்டே இருப்பான். இது யதார்த்தம். உலகத்தில் மனுஷனுக்கே எப்படின்னா இத்தனை மனுஷனை படைச்சி இறைவன் விட்டுருக்கிறான். நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம அப்படி இருக்கிற நம்மளே இவ்வளோ பெருசாகும் போது நம்மளை திருப்பி உயிர்ப்பிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வானத்தை பாரு, பூமியை பாரு, இது எல்லாத்தையும் படைச்ச கடவுளுக்கு நீ ஒரு அற்பத்திலும் அற்பமானவன். பூமி வானத்தில் ஒரு பங்கு, அதுவும் அற்பம். பூமி சூரியனோட ஒப்பிட்டா 10 லட்சம் சூரியனுக்கு 10 லட்சம் பூமிக்கு ஒரு சூரியன் சமம்னு சொல்கிறாங்க. சூரியன் பல லட்ச மடங்கு நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. அது நட்சத்திரங்கள்லேயே பல வேறுபட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. இப்படி அண்ட சராசரமும் ஒன்றுமே இல்லை. அதுவும் ஒரு மைக்ரோ பாயிண்ட் தான். 4.5% தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்தில். மீதி 95% என்னன்னே தெரியல, இருட்டுன்றாங்க, டார்க். அது எங்களுக்கு அதை பற்றிய நாலேஜ் இல்லை. சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க, கையை விரிச்சிட்டு போயிடறாங்க, தெரியலங்க எங்களுக்கு, டார்க்னஸ் அது எங்களுக்கு சொல்ல முடியல, அதை பற்றி நாலேஜ் இல்லை. இன்கேஸ் வரலாம் 200-300 வருஷம் கழிச்சு எதனா தெரியலாம். அதில் பூமி என்ன ஒன்றுமே கிடையாது. கடுக லட்சம் துண்டா வெட்டி அதில் ஒரு பகுதி அப்படி கூட சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த பூமியில் நீ யார், நீ வந்து எகத்தானமாக பேசுகிற, நான் வருவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி அந்த வசனத்தை பார்த்த உடனே தான் நிச்சயமாக இது கடவுள்கிட்ட தான் வந்தது, இதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம நிச்சயமாக இந்த மார்க்கத்தை ஏற்று நம்மளை மறுமையில் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம அந்த மார்க்கத்தை தவணும். நம்மளை இஸ்லாத்தில் எத்தனையோ விஷயங்கள் கவர்ந்தாலும் இந்த மறுமை வாழ்க்கை அப்படின்னு ஒன்று, அந்த நீதி இருக்குல்ல, மனுஷன் சட்டத்தை முன்னாடி தப்பிச்சிடலாம், நீதி முன்னாடி தப்பிக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இறைவன் இருக்கின்றான்ல, அந்த நீதிக்கு முன்னாடி தப்பிக்க முடியாது அப்படின்னு இஸ்லாத்தில் மட்டும்தான் தெளிவாக இருக்குது. இந்து மதத்தில் பார்த்தோன்னா என்ன இருக்கும், மறு ஜென்மம், மறு பிறவி இருக்குது, 7 பிறவி இருக்குது. நீ முந்தைய பிறவியில் வந்து நீ நியாயை வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாலோ எது பண்ணியிருந்தாலோ அடுத்த வருஷம் நீ நியாயா போகிறப்ப அப்படின்ற மாதிரி ரொம்ப அது அறிவுக்கும் பொருந்தாத ஒரு காமெடி, லாஜிக்கே இல்லை, அது காமெடியான விஷயமா இருக்கும். ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ண மாட்டேன். தெரியாமல் நான் வந்துட்டு நான் இப்போ என்னவா இருக்கேன், ஏன் மனுஷனாக இருக்கேன், முன்னாடி ஏன்னா தப்பு பண்ணிக்கிறேன், இல்லை இந்த தப்புலாம் செஞ்சால் நீ அடுத்த வாட்டி இப்படி பிறக்க மாட்டேன்னு ஏதாவது தெரியணும்ல, ஒன்றுமே தெரியாது, பண்ணி விட்டு போயிடுறாங்க. இப்போ 800 கோடி பேர் இருக்கிறோன்னா திரும்ப வந்து நம்ம உயிர் தெழுவோம்னா மக்கள் அதிகமாகிட்டே தானே போகிறாங்க. 2 ஜோடி பேர் இருந்தாங்க, 1 ஜோடி இருந்தாங்க, அதுலேருந்து பல்கி பெருகி நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு 30 கோடி பேர் இருந்தாங்க இந்தியாவில். இப்போ அப்படியா இருக்கும், 120 கோடி பேர்கிட்ட ஆகிட்டோம். அப்போ எப்படி நீங்கள் மறுபிறவின்றது ஒரு கான்செப்ட் புரியல. கிறிஸ்துவத்திலையும் இந்த ஜட்ஜ்மெண்ட் டேவை பற்றி தெளிவான நாலேஜ் இல்லை, அவங்களும் குழப்புறாங்க நிறைய விஷயங்கள்ல. ஆனால் இஸ்லாம் சொல்லுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதுக்குண்டான கூலியை அவன் மறுமையில் பார்த்துருவான்.
இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. இன்றைக்கி என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டானா, என்னை ஒருத்தன் இழிவுபடுத்திட்டானா, என் மானத்தில் ஒருத்தன் விளையாட்டானா, நான் மறுமையில் என்னோடய கடவுள்கிட்ட போயிட்டு நான் நீதி கேட்பேன். இறைவா, இவன் என்னை கஷ்டப்படுத்தியிருக்கான், கேவலப்படுத்தியிருக்கான், இவன் என்னை என் படத்தை ஏமாற்றிருக்கான், உலகத்தில் நான் வாதாடினேன், தோத்துட்டேன், என்ன பண்ணுறது? அப்பா இறைவன் நாடுவான், உன்னோட நன்மையெல்லாம் நீ அவனுக்கு கொடு. இல்லையா, அவன்கிட்ட நன்மையே இல்லையா, உன் தீமையெல்லாம் அவனுக்கு கொடு, போ நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போ. இறைவன் நீதியாக நடப்பான். இந்த பயத்தை மக்கள் மனசில் ஊட்டினோன்னா நீ இங்கே தப்பிச்சிடலாம். இந்த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஐநா சபை எங்கே வேணாலும் போய் தப்பிச்சிடலாம். இறைவன்கிட்ட நீ தப்பிக்க முடியாது. அந்த சிந்தனையை மனசுக்குள்ளே போட்டு, அதுதான் ரொம்ப ஆழமான ஒரு தேடல். இப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னா அவன் நிச்சயமாக கடவுள்கிட்ட தான் வந்திருக்க முடியும் அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வோட அருளால் இப்போ வரை நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, நிச்சயமாக அதில் எல்லாரும் விசாரிக்கப்படுவோம். முதல் மனிதன்லேருந்து கடைசி மனிதன் வரலாம். அதனால் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.